ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினி வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சிட்ருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கிற நந்தினிக்கு ஒரு பாதை வந்து தென்படுது. அந்த பாதையில் போவாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பே பண்ணலைங்க. ஆனால் 100% தண்டனையுமே சுந்தரவள்ளி எது தப்பு எது கரெக்ட்னே தெரியாமல் வந்து பேப்பரை கிழிச்சு நம்ம நந்தினி முகத்திலே போட்டு போயிடறாங்க. அதை நம்ம பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு யார் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ஷனே எடுக்கணும். ஆனால் சுந்தரவள்ளி வந்தாங்க, நந்தினி கண்ணில் இருந்தாங்க. அதனால் அங்கே நந்தினி கண்ணில் பட்டதுனால பேப்பரை தூக்கி நம்ம நந்தினி மூஞ்சில் கிழிச்சிட்டு விட்டு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. நம்ம இவ்வளோ மோசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை சுந்தரவள்ளி. ஆனால் வந்து நம்ம நந்தினிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்பையிலேருந்து எந்த தப்புமே பண்ணலையாடா, எதுக்குடா எனக்கு இவ்வளோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க எல்லாரை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. அருணாச்சல ஐயா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானுக்கு முழுக்க முழுக்க காரணமே அருணாச்சல ஐயா அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நான் உங்கள் மேலே வச்சுருந்த எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு. இந்த வீட்டில் உங்களுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரே தைரியத்தில் தான் எங்கள் அப்பாவும் உங்களை நம்பி விட்டுட்டு போனாங்க. ஆனால் நீங்களும் இப்படி காலை வாருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போகிறேன் ஐயா, என்னை விட்டுருங்க, நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன். எப்படியும் 6 மாதமாச்சும் இங்கே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுக்கு மேலே என்னால் 6 மாதம் கூட இங்கே இருக்க முடியாது. நான் போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு போகாத நந்தினி, ப்ளீஸ் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சூர்யா மட்டும் தனியாக எதுவுமே சுந்தரவள்ளி எப்படியாச்சும் பழி வாங்கணும் அந்த எண்ணம் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்க தவிர நம்ம நந்தினி போகிறாங்க போக வேணான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நம்ம நந்தினி அங்கே யார் எவ்வளோ சொன்னாலும் கிளம்பும் போது தான் நம்ம சூர்யா சாருக்கு ஃபீலிங்ஸே ஆகுது. ஏன்னா இருக்கும்போது யாரோட அருமையுமே யாருக்குமே தெரியறதில்லை. விட்டு விலகும் போது தான் அவங்களோட அருமை, அவங்களோட உண்மையான கேரக்டர் எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன்று சேர்றதா விலகிறதான்னு கூட இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம நந்தினி லைஃப்லேயே நடக்குது. சூர்யா சாருக்கு இப்போ தான் ஒரு ஃபீலிங்ஸே வருது, ஐயோ நம்ம நந்தினி விட்டு நம்மளை போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்துட்டு நந்தினி போகாத, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம நந்தினி போயிட்டுருக்க நந்தினி உடனே ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்னடா இது சூர்யா சாரா இது பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருக்காங்க நந்தினி மட்டும் இல்லை, நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா சூர்யா சாருக்கு இப்படிலாம் பேச தெரியுமான்னு கூட தெரியல. ஏன் அப்படி சொன்னார்? சுந்தரவள்ளியை பழிவாங்க தான் சொன்னாரா, இல்லை உண்மையிலே நம்ம நந்தினி மேலே அன்பு வச்சு தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்தா தாங்க, போக போக பார்த்தா தான் தெரியும் உண்மையான அன்பு நம்ம நந்தினி மேலே சூர்யா சாருக்கு வந்துச்சா இல்லையான்னு. பார்ப்போம் என்னதான் நடக்குது, எப்படி தான் கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நம்ம நந்தினி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வர்ட்டா.